நம்முடைய வயதான பெற்றார்கள் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். அவர்கள் பொறுப்பில் நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்ல, நம் பொறுப்பில் அவர்கள் இருக்க வேண்டிய வயதான நிலைமை ஏற்படுமே. அந்த நிலைமை வந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட அமானிதம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர நீங்கள் வேற யாரையும் வணங்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவரோட அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தல் கிபர், அவர்கள் வயதான நிலைமை அடைந்து விட்டால், உங்களோடு பொறுப்புடைய நிலைமையில் அடைந்து விட்டால், அகதுமா கிலாகுமா, ஒருவரோ அல்லது ரெண்டு பேரும் உங்களிடத்தில் அப்படி வந்து விட்டார்கள் என்றால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவரிடத்திலே நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட பேசக்கூடாது. அப்படி என்றால் உங்கள் வெறுப்பை ஒரு துளி கூட வெளிப்படுத்தக்கூடாது. வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டக்கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, இப்படி எல்லாம் நடக்க வேண்டும். அந்த அமானிதத்தை பாதுகாப்பதற்கென்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கண்ணியமான வார்த்தைகளை அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். வஹ்பில்லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மா, அவர்களிடத்தில் உங்களுடைய கருணை எனும் ரெக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் சிறிய வயதில் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு அவர்களை நீ பார்த்துக் கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது.